பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இயேசு கிறிஸ்து உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒருவேளை கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்து இதை கவனித்து கொண்டிருந்தாலும் இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். அதனால தான் இந்த நிகழ்ச்சியை ஆண்டவர் பார்க்க வைத்திருக்கிறார். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆசீர்வாதத்தை சம்பாதிக்கிறீங்களா, சாபத்தை சம்பாதிக்கிறீங்களா? உங்களுடைய பாவம் உங்களுடைய பிள்ளைகளை பாதிக்கும், சந்ததியை பாதிக்கும் என்பதை அறிந்து கொள்ளுங்க. நீங்கள் மனம் திரும்பும் போது அந்த சாபம் நீங்கி ஆசீர்வாதம் உண்டாகும். அதனால தான் கேட்குறாங்க, இது யார் செய்த பாவம்? சில பாவங்கள் உங்களை மட்டும் ஒருத்தர் குடிக்கிறான்னு வைங்க, அது அவனை பாதிக்கும், அவன் குடும்பத்தை பாதிக்கும். ஆனால் லஞ்சம் வாங்கும்போது சமுதாயத்தை பாதிக்கும். நீ கலப்படம் பண்ணும்போது உன்னை நம்பி ஒன்று பொருள் வாங்குகிறவனை பல ஆயிரம் குடும்பங்களை பாதிக்கும். நீ ஊழல் பண்ணும்போது உன்னை நம்பி ஓட்டு போட்ட முழு சமுதாயத்தையும் பாதிக்கும், சாபமாய் மாறும். இதான் வேதம் சொல்லுகிற காரியம். சில பாவங்கள் நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும் என்று வேதம் சொல்லுகிறது. சில பாவங்கள் மனிதனை தொடர்ந்து பிடிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. சில பாவங்கள் மரணத்தை கொண்டு வரும் என்று வேதம் சொல்லுகிறது. பாவம் பாவமே. அதனால தான் நீங்கள் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்து கொடுக்கிற பாவ மன்னிப்பின் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு தான் ஆண்டவர் பேசுகிறார், உங்களோட பேசுகிறார்ல. ஆண்டவர் மன்னிக்க ஆயத்தம். எவ்வளோ பெரிய பாவத்தை மன்னித்து உங்களுக்கு வாழ்வழிக்க இயேசு ஆயத்தமாக இருக்கிறார். அது எத்தனை பெரிய பாவமாக இருக்கட்டும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும். கடைசியாக இந்த அற்புதத்தில் இன்னும் ஒரு காரியம் பாருங்கள். ரெண்டு காரியம் முதல்ல பார்த்தா, ஒரு மனிதனுடைய பாவம் அவனை பாதிக்கும், ஒரு மனிதனுடைய பாவம் பிள்ளைகளை பாதிக்கும், பெற்றோருடைய பாவம் பிள்ளைகளை பாதிக்கும். சரி, ரெண்டுமே இல்லை, நான் மனம் திரும்பிட்டேன், ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஆண்டவர் பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டாரு, பிறகு எனக்கு இந்த வியாதி, பிறகு இந்த மாதிரி துக்கம், பிறகு நாங்கள் இப்படி கஷ்டப்படணும். அப்போ இயேசு ஒரு பதில் சொல்லுகிறார். இயேசு பிரதியுத்தரமாக, இவன் இப்படி குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். இது இவனை குறித்து மட்டும்தான் இயேசு சொல்லுகிறார். இதை வைத்துக்கொண்டு பாவம் பாதிக்காது, பெற்றோருடைய பாவம் பிள்ளைகளை பாதிக்காதுன்னு சிலர் வியாக்கியானம் பண்ணுகிற காரியங்களை நம்ம பார்க்கிறோம். ஆனால் பைபிளை முழுமையாக பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இந்த குருடனுடைய காரியத்தில் இயேசு சொல்லுகிறார், ஒரு மனிதனுடைய பாவம் அவனை பாதிக்கும், ஒரு மனிதனுடைய பாவம் பிள்ளைகளை சந்ததியை பாதிக்கும். ஆனால் இவனுடைய காரியம் வித்தியாசமானது. இது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல. இவனுடைய காரியம் வித்தியாசமானது. என்ன காரியம்? தேவனுடைய கிரியை இவனில் வெளிப்படும் பொருட்டு. அப்ப இயேசு அவனுக்கு பார்வை கொடுத்த உடனே எருசலேமிலே மத தலைவர்கள் மத்தியில் கொந்தளிப்பு உண்டாகிறது. இவன் எப்படி சுகமானான்? இவன் குருடனா இருக்கிறான், இவன் எப்படி இயேசு இயேசுன்ற அவனை கூட்டு மிரட்டாங்க. சொல்றான், நான் குருடனா இருந்தேன், இப்ப காண்கிறேன், இயேசு எனக்கு பார்வை கொடுத்த, அதுதான் எனக்கு தெரியும். இயேசுவின் நாமம் மகிமைப்படுகிறது, தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறது. அதற்காக தேவன் இதை அனுமதித்தார். யோவான் 11ஆம் அதிகாரத்தில் லாசருடைய குடும்பத்தை குறித்து பார்க்கிறோம். லாசரு இயேசுடைய ஃப்ரெண்டாக இருந்தவன். இயேசு அந்த குடும்பத்தை நேசித்தார். அவன் வியாதிப்பட்டான். அவன் என்ன பாவம் செய்தான்? மரணப்படுக்கையில் ஆகிவிட்டான். அவன் என்ன பாவம் செய்தான்? இயேசுவுக்கு பிரியமாக இருந்தவன், இயேசுடைய சிநேகிதனாக இருந்தவன். ஏன் அவன் வியாதிப்பட்டு மரிக்கணும்? மரித்து விட்டான் என்று பார்க்கிறோம். இயேசு சொல்லுகிறார், அந்த வியாதிப்பட்ட போது இது மரணத்துக்கு ஏதுவான வியாதி அல்ல, தேவனுடைய குமாரன் அதில் மகிமைப்படுவார், தேவனுடைய குமாரனாகிய இயேசுவுக்கு மகிமை கொண்டு வரும்படிக்கு அவன் வியாதிப்பட்டிருக்கிறான் என்று இயேசு சொல்லுவதை வேதத்தில் பார்க்கிறோம். அவன் மரித்து போனான். 4 நாள் கழித்து இயேசு அவனை உயிரோடு எழுப்பினார். உலகமே திரும்பி பார்த்தது. இப்படி ஒரு அற்புதமாம், இது யார் செய்ய முடியும்? திரள் கூட்ட மக்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை அறிந்து மனம் திரும்பி இயேசுவின் மேலே விசுவாசம் வைத்தார்கள். அதற்காகத்தான் அந்த காரியம். உங்க வாழ்க்கையில நீங்க மனம் திரும்பி இருக்கிறீங்க, ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டீங்க, பின் ஏன் எனக்கு இந்த நெருக்கம், இந்த கஷ்டம் என்று நினைக்கலாம். ஆண்டவருடைய நாமம் உங்கள் மூலமாய் மகிமைப்பட போகிறது. ஆண்டவருடைய வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்பட போகிறது. அதற்காகவே இந்த காரியம் அனுமதிக்கப்பட்டிருக்கலாம்.
சிலர் சொல்லுவாங்க, ஐயா நான் இது மாதிரி கஷ்டப்படுறேன், வியாதி வேதனை, இவ்வளோ ஜெபம் பண்ணிட்டேன். அவங்க ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, நல்ல கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்பாங்க. நீங்கள் ஜெபம் பண்ணி சொல்லுங்கள், ஏதாவது பாவம் எங்கள் வாழ்க்கையில் இருக்குதா, ஏதாவது நாங்கள் இன்னும் மனம் திரும்ப வேண்டிய காரியம் இருக்குதா, ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேட்டு சொல்லுங்கய்யாம்பாங்க. நான் சொல்லுவேன், அப்படி இல்லை, ஆண்டவர் மன்னிச்சிட்டது தான் நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள். அப்போ இது எதுக்கு? தேவனுடைய நாம மகிமைப்பட. விசுவாசிங்க, ஆண்டவரே நீங்கள் அற்புதம் செய்யுங்க, நான் உம்மை மகிமைப்படுத்துவேன்னு சொல்லுங்கள், உம்முடைய நாமத்தை பிரசாப்படுத்துவேன்னு சொல்லுங்கள், அற்புதம் நடந்து விடும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேல்புறம் என்கிற இடத்திற்கு அநேக ஆண்டுகளுக்கு முன்னால் ஊழியத்துக்கு போயிருந்தோம். அங்கே போயிருந்தபோது அந்த சபை போதகர் ஒருத்தர் வியாதிப்பட்டு வீட்டில் இருக்கிறாங்க, நடக்க முடியாது, வீட்டில் தான் போய் ஜெபிக்கணும், நீங்கள் வர முடியுமான்னு கூப்பிட்டாங்க. சரி என்று நாங்கள் ஊழியர்கள் அங்கே போனோம். அங்கே போனால் ஒரு சகோதரர், நடுத்தர வயதுள்ளவர், மனைவி, பிள்ளைகள், சின்ன சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்க. 2 கைகளும் கால்களும் செயலற்று படுத்த படுக்கையில் இருக்கிறார். நாங்கள் அந்த மனைவி, அவருடைய தாயார், அந்த சின்ன பிள்ளைகள் சோகமாக இருந்தாங்க. நான் பார்க்குறேன், வரலாறு எழும்பி உட்காரன்னா 4 பேர் தூக்கி உட்கார வைக்கணும், அப்படியே கை காலெலாம் செயலற்று கிடக்கிறாரு. வேதனையோடு சொல்கிறான், இவர் வேலை பார்த்தா தான் குடும்பம் சாப்பிட முடியும், இப்போ ஒரு வேலைக்கு போக முடியல, குடும்பமே தத்தளிக்குது. நான் அந்த பக்கம் தாயாரை பார்க்குறேன், கண்ணில் கண்ணீர், அப்படியே மனைவியை பார்க்குற சோகம், குழந்தைகள் பார்க்குறேன், ரொம்ப துக்கமான விஷயம், இருதயத்தை அதை உடைத்து விட்டார். நான் அப்போ அவங்கள்ட்ட மற்றவங்களாம் பேசிக்கிட்டே இருக்கும்போது இருதயத்தில் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே இந்த சகோதரனை பாருங்க என்று சொல்லி. நான் மரணப்படுக்கையில் சாக கடந்தப்போ என் தாயார் இப்படி தான் அழுது கொண்டு இருந்தாங்க, எனக்கு சுகம் கொடுத்தீங்களே, இந்த சகோதரனுக்கு இறக்க செய்யுங்க. என் இருதயத்தில் நான் கதறிக்கொண்டே இருக்கிறேன். அந்த காட்சி என் இருதயத்தை உடைத்தது. நான் இருதயத்தில் அப்படியே ஜெபித்து கொண்டு இருக்கும்போது ஆவியானவர் என் இருதயத்தில் பேசுகிறார், மகனே நான் இவனை குணமாக்குவேன், இவன் எனக்கு என்ன செய்வான் என்று கேள் என்றார். எனக்கு வித்தியாசமாக இருந்துச்சு. நான் இவனை சுகமாக்குவேன், இவன் எனக்கு என்ன செய்வான்னு கேள் என்று சொன்னார். எனக்கு உள்ளத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் வந்துட்டு, ஆண்டவர் தெளிவாக பேசுகிறார். இவனை சுகமாக்குவேன்னு சொல்லிட்டார், அவர் மாற மாட்டார். ஆனால் இவர் என்ன செய்வேன் என்ன ஆண்டவர் கேட்க சொல்ல, அதை வச்சு தான் அவருடைய சுகம் இருக்கிறாரு. சரி, இந்த எழுந்து அவர் பக்கத்தில் போன உடனே 2-3 பேர் அவங்க சகோதரர்கள் பக்கத்தில் உள்ளவங்களாம் வந்தாங்க. தூக்கி அந்த படுக்கையில் உட்கார வச்சு அவர் தாங்கி பிடித்து கொண்டாங்க. என்ன கை கால்கள் அப்படியே செயலற்று இருக்கிறாரு. ஆண்டவர் ஒரு பாவத்தை குறித்து பேசலை, இவன் இந்த பாவம் செய்தா அது செய்தா மனம் திரும்ப சொல்ல, அதெல்லாம் பேசலை. நல்ல கவனி, ஆண்டவர் இயேசு மனுஷனுடைய இருதயத்தை அறிந்தவர். எல்லாத்துக்கிட்டே ஒரே மாதிரி அவர் டீல் பண்ண மாட்டார். யாருக்கிட்ட எப்படி பேசணுன்னு அவருக்கு தெரியும், யாரை எங்கே தொடணும்னு ஆண்டவருக்கு தெரியும். பாருங்கள், ஆண்டவர் இவர்கிட்ட போய் நீ பாவம் செய்துட்ட மனம் திரும்ப அதெல்லாம் ஆண்டவர் சொல்லவில்லை. ஆண்டவர் தூக்கி உட்கார வச்சாங்க. நான் அவரை பார்த்து கேட்டேன், சகோதரனை, இயேசு உங்களை குணமாக்குவார், நீங்கள் அவருக்கு என்ன செய்வீங்க? அதான் கேள்வி. இது ஆண்டவர் கேட்க சொன்னது. எனக்கு அது புது அனுபவமாக இருந்தது. ஆவியானவர் தெளிவாக பேசினார், இயேசுவுக்கு நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு. பொதுவாக அந்த கிறிஸ்தவங்களை பார்த்து உனக்கு அற்புதம் என்ன செய்யுங்கன்னா, சர்ச்சுக்கு ஃபேன் வாங்கி போடுறேன், லைட் வாங்கி போடுறேன், ஒரு பொருத்தனை அதான் சொல்லுவாங்க. அல்லது உங்கள் ஊழியத்துக்கு நீங்கள் ஒரு ஏதாவது வாங்கி தர்றேன் அப்படி சொல்கிறது தான் பழக்கம். அதெல்லாம் ஆண்டவர் எதிர்பார்க்கலை. அப்போ நான் அவர்கிட்ட கேட்ட உடனே அவர் என்னை அப்படியே பார்த்தார். ஒரு நிமிஷம் டக்குன்னு பதில் சொல்ல, என்னை பார்த்துட்டு யோசித்துட்டு, இயேசு எனக்கு சுகம் கொடுத்தார், நான் வாழ்நாளெல்லாம் இயேசு எனக்கு அது செய்த அற்புதத்தை எல்லாருக்கும் நான் சொல்லி அவரை மகிமைப்படுத்துவேன். அந்த வார்த்தை வந்த உடனே என் ஆவியில் ஒரு களி கூறுதல், சந்தோஷம். ஆண்டவர் சந்தோஷப்படுவதை நான் உணர முடிந்தது. இதுதான் ஆண்டவர் எதிர்பார்த்தது. நீ ஃபேனு ஊழியத்துக்கு அது வாங்கி தர, அதெல்லாம் ஆண்டவருக்கு முக்கியமாக இல்லை. அவர் எதிர்பார்ப்பது அவரை மகிமைப்படுத்தணும், அவர் எல்லாருக்கும் சொல்லணும், இயேசு எனக்கு அற்புதம் செய்தார், உங்களுக்கு செய்வார்னு மற்றவங்களுக்கு சொல்லணும். அதுதான் அவருடைய எதிர்பார்ப்பு. என் ஆவியில் ஒரு சந்தோஷம். உடனே நான் வாங்க எல்லாம் ஜெபிக்கலாம், 3-4 ஊழியக்கு கை வைத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக எழும்பி நடன்னு கையை பிடிச்சு தூக்கி விட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டார்.
அடுத்த நிமிஷம் அவ்வளவுதான். பெரிய ஜபம்லாம் இல்லை. ஏன்னா அவர் இயேசு எதிர்பார்த்ததற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். எழும்பி நடந்து வீட்டுக்கு வெளியில் ரோட்லலாம் நடக்கிறார். எல்லாரும் அந்த தெருவில் நின்று பார்த்தாங்க. நடக்க முடியாமல் இருந்தால் நடக்கிறானே. அன்றைக்கு மாலை கூட்டத்தில் வந்து எல்லாருக்கும் மத்தியில் சாட்சி சொன்னார், இயேசு என்னை குணமாக்கி விட்டார். அதன் பிறகு அவர் வேலைக்கு போன இடத்துலலாம் யாரை பார்த்தாலும் இயேசுவை பற்றி சொன்னார். அவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், அவரை மகிமைப்படுத்துவீங்களா? சில கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க, வந்து ஐயா 5 வருஷத்துக்கு முன்னால் எங்கள் ஊருக்கு வந்தீங்களே. ஆமாம், அந்த கூட்டத்துக்கு வந்தப்போ ஆண்டவர் பேச சொல்லி என்னை தொட்டு குணமாக்கின. என்ன சுகம் கொடுத்தார்? கேன்சர். சுகமாயிட்டு நல்லா இருக்கிறேன். எங்கேயாவது சாட்சி சொன்னீங்களா? வெக்கமாக இருக்குதுங்க. 5 வருஷம் கழித்து வந்து சொல்கிறாங்க. எவ்வளோ செத்து போயிருக்கணும், ஆண்டவர் சுகம் கொடுத்தா அது சொல்ல வெக்கமாக இருக்கிறான். இயேசுவை ஏன் மகிமைப்படுத்தக்கூடாது? அற்புதம் தானே. உங்களுக்கு செய்த அற்புதத்தை சொல்லுங்க. பாவத்தில் இந்த விடுதலை கொடுத்தார்ல அதை சொல்லுங்க. உங்களுடைய சாபத்தை மாற்றினார்ல அதை சொல்லுங்க. எனக்கு சமாதானம் கொடுத்தார், பரலோகத்துக்கு போவேன்ற நிச்சயத்தை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார் அதை சொல்லுங்க. வேற என்ன ஆண்டவர் கேட்கிறார்? என்ன எதிர்பார்க்கிறார்? உங்கள் பணம் காணிக்க ஒன்றும் அவருக்கு அவசியம் இல்லை. நீங்கள் அவரை மகிமைப்படுத்தணும், அவரை பிரஸ்தாபப்படுத்தணும். அவரை பற்றி 4 பேருக்கு அவர் செய்த நன்மையை சொன்னால் அவங்களும் நன்மை பெறுவாங்கல்ல. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ செய்த நன்மையை சொன்னால் அவங்களும் நன்மை பெறுவாங்க, அவங்களும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாங்க. அதற்காகத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவர் சொன்னார், தேவனுடைய கிரியை இவனில் வெளிப்படும்படிக்கு இப்படி பிறந்தான் என்று சொல்லி இயேசு இந்த அற்புதத்தை செய்தார். இந்த சீலோவாம் குளம் இப்போவும் எருசலேமில் இருக்கிறது. இவன் போய் கழுவிட்டு வந்தாலும் சீலோவாம் குளம் அது இருக்கிறது. அந்த இடத்துக்கு போயிருந்தான். இஸ்லாமியர்கள் தான் அதை பாதுகாக்கிறாங்க. முஸ்லீம் சகோதரருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அங்கே போனால் அவங்க தான் திறந்து விடுவாங்க. அந்த குளத்தெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். எனக்கு ஆரம்பத்தில் ஆச்சரியம், இது என்ன இஸ்லாமிய சகோதரர்கள் இதை பாதுகாத்து வர்றாங்கன்னு சொல்லி. அப்போ அந்த வழிகாட்டி சொன்னார், இந்த இயேசு செய்த இந்த அற்புதம் இஸ்லாமியர்கள் அவங்க வச்சிருக்கிற குரான்லையும் எழுதப்பட்டிருக்கிறது. அவங்களுடைய மத புஸ்தகம் பரிசுத்த குரான் வச்சிருக்கிறாங்கல்ல, அதில் கூட இந்த அற்புதம் இயேசு செய்த அற்புதம் எழுதப்பட்டிருக்கிறது. உண்மையில் இயேசு செய்த அநேக அற்புதங்கள் குரானில் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு லாசருவை 4 நாள் கழித்து உயிரோடு எழுப்பினார்ல, அந்த இடம் பெத்தானியாவுக்கு போனீங்கன்னா ஒரு சர்ச் இருக்கிறது, லாசரஸ் சர்ச். நான் பார்த்தேன் லாசரஸ் சர்ச். இந்த லாசரஸ் சர்ச்சுக்கு ஒட்டுனது என்ன தெரியுமா? ஒரு முஸ்லீம் மாஸ்க் இருக்கிறாரு. அதுக்கு பேரும் லாசரஸ் மாஸ்க்கு. நான் அதை ஆச்சரியமாக கேட்டேன், இங்கே லாசரஸ் சர்ச்சு, இங்கே லாசரஸ் மாஸ்க்கு, அவங்க இஸ்லாமிய சகோதரர்கள் தொழுது கொள்கிறாங்களே எப்படின்னு கேட்டேன். அந்த வழிகாட்டி ஒரு முஸ்லீம் சகோதரர் தான் எங்களுக்கு வழிகாட்டியாக வந்தார். அப்பொழுது அவர் சொன்னார், குரான்லேயே இந்த அற்புதம் எழுதப்பட்டு இருக்கிறாரு. இயேசு 4 நாள் கழித்து லாசர் உயிரோடு எழுப்பின இந்த அற்புதம் குரானிலையும் எழுதப்பட்டு இருக்கிறதுன்னு சொன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தார். அதனால தான் அவங்களும் இந்த இடத்தை பாதுகாத்து வருகிறார்கள் என்பதாக. இயேசு எவ்வளோ அற்புதமானவர். இன்றைக்கு அதே இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய உங்களை சந்தித்து கொண்டு இருக்கிறார். இப்போ நாம் ஜெபிக்க போகிறோம். முக்கியமான ஒரு வேளை, நல்ல கவனிங்க. யார் செய்த பாவம், ஏன் வாழ்க்கையில் இது தொடருகிறது, ஏன் இதுக்கு ஒரு முடிவு வரவில்லை என்று கலங்கி நிற்கிறீங்களா? உங்களுடைய பாவம் ஒரு வேளை பாதிப்பை உண்டாக்கலாம். ஆண்டவர் உணர்த்துகிற பாவத்தை விட்டு மனம் திரும்பி இன்றைக்கி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சந்ததி பாதிக்கப்பட காரணம் உங்களுடைய மீறுதல், உங்களுடைய பாவமாக இருக்கலாம். ஆண்டவரே, நான் பாவம் செய்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு ஆண்டவருக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்தா அந்த சாப கட்டுகள் நீங்கும். ஒருவேளை நீ ஆண்டவருடைய பிள்ளை தானே, கர்த்தருடைய பிள்ளை தானே இருக்கிறேன், பின் ஏன் என்று சொன்னால் நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்த உங்களை ஒப்பு கொடுக்கணும். நான் இயேசுவை எல்லாருக்கும் சொல்லுவேன், அவர் செய்த அற்புதத்தை எல்லாருக்கும் பகிர்ந்து கொள்ளுவேன். ஆண்டவரே எனக்கு அற்புதம் செய்யுங்கன்னு சொன்னால் இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் நடக்கும். நாம் ஜெபிக்கலாமா? நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறேன். நல்லா கவனிங்க. இயேசுடைய கரம் உங்களுக்காக நீட்டப்பட்டு இருக்கிறது. அவர் இன்றைக்கு உங்களை தொட்டு அற்புதம் செய்ய போகிறார். அவருடைய கரத்தில் தழும்புகள் உண்டு. நமக்காக ஆணி கடாவப்பட்ட அந்த தழும்புகள் இன்றைக்கும் அவருடைய கரத்திலே உண்டு. ஆம் பிரியமானவர்களே, அந்த தழும்புகளால் நம்மை தொட்டு குணமாக்குகிறார். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள இரத்தம் எல்லா பாவங்களின் சாபங்களை மாற்ற வல்லமை உள்ளது. விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது அந்த விடுதலை உங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாகும். இன்றைக்கு இயேசு அற்புதம் செய்ய போகிறார். நாம் ஜெபிக்க போகிறோம். முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு கொள்ளுங்க.
அல்லது எழுந்து நின்று கொள்ளுங்க. எழும்பெல்லாம் முடியாதவங்க உட்கார்ந்து, இது ஜெப நேரம், ரொம்ப முக்கியமான நேரம். இயேசு உங்களை தொடுகிற நேரம், உங்களுக்கு விடுதலை கொடுக்கிற நேரம். இப்பொழுது பயபக்தியாக நீங்கள் வீட்டில் இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் பயபக்தியாய் நீங்கள் கண்களை மூடி கருத்தாய் ஜெபிக்கணும். எண்ணம் சிதறாமல் இருக்க கண்களை மூடி கருத்தாக ஜெபிக்கணும். உங்களுக்காக சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு உங்கள் பக்கத்தில் வந்திருக்கிறார். எந்த காரணமாக இருந்தால் அதை மாற்றவர் வல்லமை உள்ளவர். இப்போ இயேசுவை பார்த்து சொல்லுங்க, முதலாவது பாவத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும், பாவம் மன்னிப்பு வேணும். என் பாவத்தினால நான் பாதிக்கப்பட்டு விட்டேன், என் பாவத்தினால குடும்பம் பாதிக்கப்பட்டு விட்டது, என் மீறுதல்களினால என் பிள்ளைகள்லாம் பாதிக்கப்பட்டுட்டாங்க, என்னுடைய பாவம்தான். இந்த உணர்கிறவர்கள் எனக்கு பாவ மன்னிப்பு வேணும், பாவத்தில் இந்த விடுதலை வேணும், இயேசு கிறிஸ்து என் பாவத்தை மன்னிக்கணும்னு விரும்புகிறவர்கள் உங்களுடைய வலது கரத்தை இருதயத்தில் வையுங்க. உங்களுடைய வலது கரத்தை இருதயத்தில் வைத்து, இயேசுவே என் பாவங்களை மன்னிச்சிருங்க, இயேசுவே உம்முடைய இரத்தத்தினால் என் இருதயத்தை கழுவுங்க, நான் பாவி என்பதை உணர்கிறேன், எனக்காக சிலுவையில் இரத்தம் சிந்தி நீங்க மரித்தீங்களே, அந்த இரத்தத்தினால என் இருதயத்தை கழுவுங்க, என் உள்ளத்தில் நீங்க வாங்கப்பா, என் உள்ளத்தில் நீங்க வாங்க ஆண்டவரே, என் பாவத்தை மன்னிச்சிருங்க, நான் ரொம்ப அநியாயம் பண்ணிட்டேன், துன்மார்க்கமா நடந்துட்டேன், இந்த மதுபான பெரிய நான் வாழ்ந்துட்டேன், குடி பழக்கம் பாவத்தை மன்னிங்க, சூதாடுகிற பழக்கம் பாவத்தை மன்னிங்க, அநியாயம் செஞ்சிட்டனே, லஞ்சம் வாங்கிட்டனே, மன்னிச்சிருங்க ஆண்டவரே, அநியாய சம்பாத்தியம் பண்ணினேனே, மன்னிச்சிருங்க, கலப்படம் பண்ணி மற்றவங்களை ஏமாற்றி பணம் சம்பாதித்தேனே, மன்னிச்சிருங்க, என் பாவத்தை மன்னிங்க மன்னிங்க மன்னிங்க. ஆண்டவரிடத்தில் கேளுங்க, இயேசுவே உங்களுடைய இரத்தத்தினால என்னை கழுவுங்க ஆண்டவரே, நான் பாதிக்கப்பட்டு விட்டேன், என் குடும்பம் பாதிக்கப்பட்டு விட்டது, என் பாவத்தை மன்னித்து எனக்கு அற்புதம் செய்யுங்க, வியாதிலிருந்து விடுதலை கொடுங்க, இந்த கடன் பிரச்சனை சாபத்திலிருந்து விடுதலை கொடுங்க, இயேசுவே மன்னியும் என் உள்ளத்தில் வாரும்னு கேளுங்க. தகப்பனே, அநேக தங்களுடைய இருதயத்தில் கரமைத்தை ஜெபிக்கிறாங்கப்பா, நீங்க உடைந்த உள்ளத்தோடு ஜெபிக்கிற இந்த பிள்ளைகளை பாருங்க, இவங்களுக்காக சிலுவையிலே மரித்தீங்களே, ரத்தம் சிந்தினீங்களே, கர்த்தரதை நினைத்தருளும், என் மனம் திரும்புகிற உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய ரத்தத்தினாலே கழுவி அவளை பரிசுத்தப்படுத்தி பாவத்திலிருந்து விடுதலை கொடுங்க, பாவ மன்னிப்பின் சமாதானத்தை கொடுங்க. இப்பொழுது அவருடைய உள்ளத்தில் சமாதானம் வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கும் என்ற வார்த்தையின்படி உம்முடைய ரத்தத்தின் வல்லமை அவருடைய இருதயத்தை கழுவட்டும், எல்லா சாப கட்டுகளும் அறுக்கப்படட்டும், பாவங்களும் சாபங்களும் அந்த குடும்பத்தை விட்டு விலகட்டும், இயேசுடைய ரத்தத்தின் வல்லமை தெளிக்கப்படட்டும். இன்றைக்கு ஒரு விடுதலை, பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை, அந்த கட்டுகள் அறுக்கப்படட்டும், சாபத்தில் கிரியேச்சுகிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும், அந்த குடும்பத்தை விட்டு விலகி போகட்டும். இன்றைக்கோடு மன குழப்பங்கள், அந்த மன அழுத்தங்கள், ஆண்டவரே தூங்க முடியாத சூழ்நிலை எல்லாம் மாறட்டும். அந்த வீட்டுக்குள்ளே நடமாடுகிற பொல்லாத ஆவிகள், சாபத்தை நிமித்த பாவத்தை நிமித்த அந்த வீட்டுக்குள்ளே உலாவுகிற பொல்லாத அசுத்த ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறேன். தூக்கத்தை கெடுக்கிற ஆவிகள், மரண பயத்தை கொண்டு வருகிற ஆவிகள், மன அழுத்தத்தை கொண்டு வருகிற ஆவிகள் விலகட்டும், விடுதலை உண்டாகட்டும். ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை, சமாதானம், சந்தோஷம் உள்ளத்தை நிரப்பட்டும் இயேசுவின் நாமத்தில். அப்படியே சொல்லுங்க, இயேசுவே ஸ்தோத்திரம், என் பாவத்தை மன்னித்ததற்காய் ஸ்தோத்திரம், எங்கள் சாபத்தை மாற்றினதற்காய் ஸ்தோத்திரம். சொல்லுங்க, இயேசுவே ஸ்தோத்திரம், என் உள்ளத்தில் நீர் வந்துவிட்டதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரப்பா, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். அப்படியே கவனிங்க, ஜெப நிலைமையில் இருங்க. இப்போ உள்ளத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க, பாவத்தை அறிக்கை செய்தீங்க. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் வருவான். ஆண்டவருடைய இரக்கம் உங்களை மன்னித்து விட்டார். இப்போ அவருடைய ரத்தம் உங்களை கழுவி விட்டார். உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற பாரம் நீங்கி விட்டார். இன்றையிலிருந்து நல்ல மாற்றம். இப்போ நீங்கள் சொல்லணும், இயேசுவே என் பாவத்தை மன்னித்துட்டுருங்க, ஸ்தோத்திரம், என் உள்ளத்தில் வந்துட்டீங்க, ஸ்தோத்திரம், அப்படி துதிக்கணும். இப்போ அவருடைய பிள்ளையாக மாறிட்டீங்க. இப்போ நீங்கள் அற்புதம் பெற்றுக்கொள்ள முடியும். வியாதி உள்ளவர்கள் வியாதி உள்ள இடத்துல கை வைக்கணும். உங்களுடைய கண்ணில் பிரச்சனை, கண் தெரியணுன்னா கண்ணில் கை வைங்க. காதில் பிரச்சனை, காதில் சுக வேணும்னா காதில் விரல் வைங்க. இருதயத்தில் பிரச்சனைனா இருதயத்தில் கை வைங்க.
லங்ஸில், லிவரில், கிட்னியில் எங்கே பாதிப்போ அங்கே கை வைக்கணும். வியாதிப்பட்ட யாராவது உங்கள் வீட்டில் இருந்து அவங்க மேலே நீங்கள் கை வைங்க. ரட்சிக்கப்பட்ட அபிஷேகமற்ற கர்த்தருடைய பிள்ளைகள் உங்கள் வீட்டில் அப்படிப்பட்ட யாரையாவது கூட்டிகிட்டு வந்திருந்தால் அவங்க மேலே நீங்கள் கை வைத்து, இயேசுவே இந்த சகோதரனுக்கு சுகம் கொடுங்க, இந்த சகோதரிக்கு சுகம் கொடுங்கன்னு ஜெபிக்கணும். குழந்தைகள் வியாதிப்பட்டிருந்தால் குழந்தைகள் மேலே கை வைக்கணும். ஒரு 5 நிமிடம் ஜெபிக்க போகிறோம். இயேசுவின் நாமத்தை சொல்லி, இயேசுவே தொடும், இயேசுவே குணமாக்கும், இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தில் விடுதலை, அப்படி தான் சொல்லி ஜெபிக்கணும். சரியா? இப்போ ஆண்டவருடைய வல்லமை தொடும், வியாதி மாறும். அதன் பிறகு விடுதலை மற்ற ஆசீர்வாதத்துக்கு ஜெபம் பண்ணுவோம். இப்போ வியாதியிலிருந்து சுகத்துக்காக எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். மற்றவங்க நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறவங்க நீங்கள் கரம் உயர்த்தி, இந்த நேரத்தில் லட்சக்கணக்கான பேர் இந்த ஜெபத்தில் பங்கு பெறாங்க. நீங்கள் மற்றவங்களுக்காக ஜெபிங்க. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜெபிக்கிற எல்லா சகோதரனை சகோதரியை தொடுங்க, அவங்களுக்கு அற்புத சுகம் உண்டாகுன்னு ஜெபித்து கொண்டே இருங்க. நடக்க முடியாமல் படுக்கையில் இருந்தால் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த ஜெபம் முடியும் போது எளிமை நடப்பாங்க. நீங்கள் நடக்க போகிறீங்க சகோதரி, விசுவாசிங்க. இப்போ ஆண்டவருடைய வல்லம் உங்கள் மேலே இறங்க போகிறாரு. ஆண்டவருடைய வல்லமை தொட போகிறாரு. உங்களுடைய சரீர உறுப்புகள் புதிதாய் மாற போகிறது. கேன்சர் வியாதி மறைய போகிறாரு. கேன்சர் வியாதி உள்ள இடத்துல கை வைத்துக் கொள்ளுங்க. இயேசுடைய வல்லமை இறங்கும். சிலர் மின்சாரத்தை போல அவருடைய வல்லமையை உணருவாங்க. சிலர் ஒரு வெளிச்சம் வந்து தொட்டது அவங்க சாட்சி சொன்னாங்க, பார்த்தீங்களா? அந்த மாதிரி வல்லமை தொடும். சிலர் மேலே ஒரு கரம் வைக்கப்பட்டதை உணருவீங்க. சிலருக்கு ஒன்றுமே இருக்காதான் நோய் மறைந்து போவதை பார்ப்பீங்க. அவர் விதவிதமாய் செயல்படுகிற தேவன். இப்போ இயேசு உங்க பக்கத்தில் வந்திருக்கிறார். இயேசுவே என்னை தொடுன்னு ஜெபிக்கிற கண்களை மூடி ஜெபிங்க. சுகத்துக்காக ஜெபிங்க. சுகத்துக்காக, விடுதலைக்காக ஜெபம் பண்ணுங்க. வாய் திறந்து கேளுங்க. இயேசுவே என்னை குணமாக்கும், இயேசுவே எனக்கு விடுதலை தாரும், இயேசுவே இந்த வியாதியை என்னை விட்டு எடுத்து போடும், இயேசுவே இந்த கேன்சர் வியாதி மறையட்டும், ஆஸ்துமா வியாதி விலகட்டும், இந்த வலிகள் விலகட்டும். இயேசு 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 அந்த பெயரை சொல்லுங்க, கூப்பிடுங்க. இயேசுடைய பெயரை சொல்லி கூப்பிடுங்க. ஆண்டு மகளே கூப்பிடு, மகனை கூப்பிடு, ஐயா கூப்பிடுங்க. இயேசுவே தொடும், இயேசுவே குணமாக்கும். இயேசுடைய பெயரை சொல்லுகிற யாவர் மீதும் ஆண்டவருடைய வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. இப்பொழுது நம்முடைய வல்லமை இறங்கட்டும், சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும். உம்மிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு சென்று யாவரையும் குணமாக்கிற்று என்ற வேத வசனம் இன்றைக்கு நிறைவேறுவதாக. எந்தெந்த இடத்தில் இருந்து கொண்டு இயேசுவே, இயேசு மசி, இயேசுவே, இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் என்று யார் யார் கூப்பிடுகிறார்களோ ஒவ்வொருவர் மீதும் சுகமளிக்கிற வல்லமை இறங்குவதாக. இப்பொழுது உம்முடைய வல்லமை பாய்ந்து செல்லுவதாக. தலை முதல் கால் வரை சுகமளிக்கிற உம்முடைய வல்லமை இறங்கட்டும். இப்பொழுது தலையிலே காணப்படுகிற வியாதிகள் மறையட்டும், தலை வலிகள் விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் கண்களுக்காக ஜெபிக்கிறேன். குருட்டு கண்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. கண்களிலே பார்வை இல்லாதவர்கள் இயேசுவின் நாமத்தில் பார்வை அடைவார்கள் ஆக. இப்பொழுது கண்களிலே பார்வை இல்லாதவர்கள் இயேசுவின் நாமத்தில் பார்வை அடைவார்கள் ஆக. இழந்து போன பார்வை திரும்ப வருவதாக. பொல்லாத குருட்டு ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். அந்த கண்களை விட்டு என்னை விலகி போ, பொல்லாத குருட்டு ஆவியை என்று கடிந்து கொள்ளுகிறேன். பார்வை வரட்டும் இயேசுவின் நாமத்தில். இப்பொழுது பார்வை அடையட்டும். பிறவியிலிருந்தே பார்வையற்றவர்கள் பார்வை அடையட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்பதை விளங்க பண்ணும். இப்பொழுது கண்கள் திறக்கப்படட்டும். அந்த குழந்தையினுடைய கண்கள் திறக்கப்படட்டும். அந்த வாலிபனுடைய கண்கள் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். இந்த தகப்பனார் தாயாருடைய கண்களிலே பார்வை வரட்டும். இழந்து போன பார்வை திரும்ப வரட்டும். கண் நரம்புகள், பாதிக்கப்பட்ட நரம்புகள் சுகம் அடைவதாக. இப்பொழுது கண்களிலே தெளிவான பார்வை வரட்டும். கண்களிலே காணப்படுகிற வலிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். கண்ணிலே காணப்படுகிற கட்டிகள் மறையட்டும், மறையட்டும், மறையட்டும். இப்பொழுது அந்த வாலிப மகளுடைய கண்ணிலே காணப்படுகிற கட்டி மறைந்து போவதாக. கண்கள் தெளிவடையட்டும் இயேசுவின் நாமத்தில். செவிட்டு ஆவிகள் விலகட்டும். இப்பொழுது காதுகள் திற